ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது இந்த தீப திருநாளை முன்னிட்டு நம்ம ஒரு vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ நம்ம திருக்கார்த்திகைக்கு எப்படிலாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு விளக்குக்கு வைக்கக்கூடிய சந்தனம், குங்குமம், அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பச்சை கற்பூரம். இந்த டப்பாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே நமக்கு 10 ரூபாயிலே நமக்கு கிடைக்குது. அதனால் இப்படி பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை நல்லா நுணுக்கி இந்த மாதிரி சந்தனத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் குங்குமத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படின்னா நம்ம விளக்குகளுக்கு வைக்கும்போது நம்ம அந்த குங்குமம் நம்ம நெத்தியில் வைக்கும்போதும் அவ்வளோ சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். எப்போதுமே நல்லா நம்மளை சுற்றி வர நல்ல ஒரு நறுமணமான வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இதை இப்படி கலந்து விட்டுருங்க. நீங்கள் குங்கும சிமிழ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன அந்த மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. அதனால் இது காற்றுல கரையக்கூடியது. அதனால் அந்த வாசம் வெளியில் போகாமல் அப்பப்போ எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது விளக்குக்காக இப்படி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எங்களுக்கு இந்த மாதிரி சந்தன வில்லைகள் தான் கிடைச்சிது. உங்கள்கிட்ட நல்ல அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த சுத்தமான சந்தனம் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஜவ்வாது இருந்ததுன்னா அதையும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா நல்ல வாசமாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ இதை இப்படியே தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். அவனை தான் நல்லா ஃபைனாக நம்ம கரைக்க முடியும். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா, இதில் சந்தனம் மட்டும் போடுறத விட கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விளக்குக்கு வைக்கும்போது நல்ல ஒரு அந்த மஞ்சளோட ஃப்ளேவர், இந்த பச்சை கற்பூரம், சந்தனத்தோட வாசம் எல்லாம் கலந்து நமக்கு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம விளக்குகளுக்கு எப்போதுமே நம்ம வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ சந்தனமெல்லாம் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் இந்த மாதிரி விளக்கு வச்சுக்கோங்க. விளக்க வச்சு இது சுற்றி வர இப்படி சந்தனத்தை தடவுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது மாதிரி தான் செஞ்சேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு எப்போதுமே குங்குமம் இந்த விரட்டு தான் எடுக்கணும். இதை இப்படி 3 இடத்துல வச்சுருங்க. எப்போவுமே 3, 5 அந்த மாதிரி தான் நம்ம குங்குமம் வைக்கிறது கூட எண்ணி தான் நம்ம வைக்கணும். இந்த பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு விளக்குமே ரெடி பண்ணினேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு 15 விளக்கு எடுத்து இதுக்கு சந்தனம் போட்டெல்லாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு திரியும் எண்ணெயும் நம்ம ரெடி பண்ணலாமா? இங்கே பாருங்கள், எப்போதுமே பஞ்சு திரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு இந்த மாதிரி திரி தான் கிடைச்சிது. என் பையன் இது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் இந்த மாதிரி திரி எடுத்துக்கோங்க. இதை இப்படி ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்திங்களா? நம்ம குட்டி குட்டி அகல் விளக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் ரெட்டையில் தான் நம்ம போடணும். எப்போதுமே விளக்குக்கு திரி போடும்போது இது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒத்தையில் போடக்கூடாது. நம்ம இன்றைக்கி சின்னதாக அகல் விளக்கு இருக்க போய் அந்த ஒரு திரியவே இப்படி 2ஆக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு விளக்குலையும் நம்ம அப்படியே போட்டு எண்ணெய் விட்டு ஏற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே செய்வேன். நான் ஒரு 27 அகல் விளக்கு ஏற்ற போகிறேன். ஏன்னா 27 விளக்குகள் ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் 27 விளக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த திரியெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இதில் நல்லா ஊறி போய் இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணினேன். அதனால் நீங்கள் எப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எப்போதுமே எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்படி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெய் திரி எண்ணெயில் நல்லா ஊறி போய் இருக்கிறதுனால நம்ம இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் கூட போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். ரொம்ப நேரம் இன்னும் எரியவும் செய்யும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த திரியில் எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும். எந்த காற்று மழையும் அடித்தாலும் கூட ரொம்ப அது அணையதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் இதே மாதிரி தான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே நம்ம விளக்கு ஏற்றும் போது டக்குன்னு இதை வாசலில் கொண்டு போய் வச்சு அப்படியே ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள்.
எப்போதுமே வந்து நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு விளக்கு மட்டுமாவது நம்ம வந்து நெய் தீபம் போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு கரெக்டாக நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இப்போ வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். இதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு அப்பந்தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக வந்து சோடா உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 2 கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து அப்போ வந்து நான் ரெடி பண்ணினேன். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாகுபதம்லாம் எதுவும் செக் பண்ணாமல் சும்மா அப்படியே வந்து லேசாக மெல்ட் ஆனால் மட்டும் அது வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காயும் சுக்கு பவுடரும் நல்லா வந்து 1-2 தட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து வடிகட்டும் போது அந்த கப்பியெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த பாகில் வந்து இறங்கி இருக்கும். அப்புறம் நம்ம வந்து அந்த சாப்பிட்ற அப்பத்துலேயும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இப்படி தான் வந்து கலந்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்னும் இதில் வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஊறும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எள்ளும் தேங்காய்ப்பும் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பணியாரக்கல்லில் வந்து ஊற்றும்போது ஒவ்வொரு குழிக்கும் வந்து நெய் விடணும் அவசியம் இல்லை. இப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து நெய் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிடலாம். இப்படி செஞ்சிங்கன்னா அந்த அப்பமும் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றும்போது கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு கூட ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து வாசலில் கோலம் போடலாமே அப்படின்னு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த டிசைன் நல்லா இருக்கா. எப்போதுமே மங்கள காரியங்கள் சுப தினங்கள் அன்றைக்கி இப்படி ரெட்டை கம்பி வச்சு கோலம் போடுங்க. இங்கே பாருங்கள், வீட்டு வாசலில் விளக்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து ஏற்றி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது ஊறுற நேரத்தில் போய் வாசலில் நல்லா கோலமெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக ஆயிலில் வந்து அப்போ மாதிரி சுட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பணியாரக்கல்லில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து எண்ணெய் வந்து இதாகும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இருக்குது. இப்படி இருந்தாலே நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3/4 அளவு குழியில் இருக்கிற மாதிரி ஊற்றணும். பாருங்கள், கோலமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். மழை வந்து அதிகமாக வந்துட்டு எப்படி தான் வீட்டு வாசலில் வந்து விளக்கு வைக்க போகிறோன்னு தெரியலை. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு வந்து திருப்பி விட்டால் சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி இந்த திருப்பி நாங்கள் திருக்கார்த்திகைக்கு பிரசாதமாக ரெடி பண்ணோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன பிரசாதம் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.